Welcome students, I am Jayanti. 11th Max exercise 3.2 பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள் 1 degree equal to எவ்வளோ வரும்னா pi divided by 180 radians வரும். அதாவது 1 radian நம்ம find out பண்ணோம்னா என்னத்தை கன்வெர்ட் பண்ணோம்னா 180 divided by pi அப்படின்னு எழுதுவோம். இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் ஒரு சென்டர் பாக்ட் தான் நம்ம ஆரிஜின் சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம எந்த சைடு மார்க் பண்ணாலும் அது ரேடியஸ் தான் நமக்கு. சென்டர்லேருந்து நம்ம சர்க்கிளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி எங்கே ட்ரா பண்ணாலும் அது ரேடியஸ் சொல்லுவோம். இந்த சென்டர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இது டீட்டான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறது என்ன சொன்னால் லென்த் ஆஃப் ஆர்க்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த லென்த் ஆஃப் ஆர்க்கு என்னவா எடுத்துக்கோன்னா எஸ்ன்னு எடுத்துக்குவோம். இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது. இப்போ சம்முக்கு போகலாம். போடும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் ரேடியன் மெஷர். அதாவது நம்மளை ரேடியன் மெஷரில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேடியன் மெஷரில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லும்போது ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் எதால் மல்டிப்ளை பண்ணுவோன்னா பை டிவைடட் பை 180ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 30 டிகிரி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோன்னா பை டிவைடட் பை 180 அதால் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்கள் 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 3 is 3, 6 3s are 18. இப்போ எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பை டிவைடட் பை 6 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் தான் நம்ம எழுதுவோம். புரியுதுங்களா? இந்த டிகிரி இருக்கிறத நம்ம எது கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் பை டிவைடட் பை 6 ரேடியன். நெக்ஸ்ட் இதே சேம் மாடல் தான் 135 இன்ட்டு எதால் டிவைட் பண்ணால் பை டிவைடட் பை 180. எல்லாமே ரேடியன் கன்வெர்ட் பண்ணும்போது கட்டாயம் ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம சம்மு போடும்போதும் ரேடியனில் தான் எழுதுவோம் எல்லாமே. இப்போ ரேடியனில் எழுதும்போது எல்லாத்தையுமே எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்னா பை டிவைட் பை 180 டிகிரியால் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். ஸோ 2 5s are 10, 7 5s are 35. இங்கே கன்வெர்ட் பண்ணும்போது 3 5s are 15, 30. இங்கே என்ன வரும் அப்படின்னா 6 5s are 30. ரெண்டுமே எந்த டேபிள் வரும்னா 3 டேபிள். ஸோ 9 3s are 27. இங்கே 1 3s 3, 2 3s are 6. இதுவுமே 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 4 3s are 12. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 3 பை டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 3 பை டிவைடட் பை 4. நெக்ஸ்ட்டு ஒன்று -205 டிகிரி. இதுவும் அதே சேம் மாதிரில தான் -205 இன்ட்டு பை டிவைடட் பை 180 டிகிரி. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணும்போது 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3 5s are 15, ரிமைண்டர் 30, 6 5s are 30. இங்கே 4 5s are 20, ரிமைண்டர் 5 1 5 is 5. ஸோ 41ங்கிறது நமக்கு ப்ரைம் நம்பரு. கட்டாயம் வேறு எந்த டேபிள்லையும் வராது. ஸோ நமக்கு இருக்கிறது நெகட்டிவாக இருக்கிறதுனால -41 பை டிவைடட் பை 36ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 150. ஸோ 150 கன்வெர்ட் பண்ணுறது இதே சேம் மாடலில் தான் 150 இன்ட்டு பை டிவைடட் பை 180. இந்த 0க்கு 0 கட் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் 3 5s are 15, 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 3s are 15, 6 3s are 18. ஏன்னா நமக்கு இது 5 டேபிளில் கட் பண்ண முடியாது. 0 0 கட் பண்ணிட்டோம். ஸோ 3 டேபிளில் 2 நம்பர் வரும். 5 3s are 15, 6 3s are 18. ஸோ ஆன்சர் இஸ் என்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் 5 பை டிவைடட் பை 6 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 330 இன்ட்டு பை டிவைடட் பை 180. 0க்கு 0 கட் பண்ணியாச்சு. ரெண்டுமே 3 டேபிளில் வரும். ஸோ 11 3s are 33, 6 3s are 18. ஸோ 11ங்கிறது ப்ரைம் நம்பரு. ஸோ ஆன்சர் இஸ் 11 பை டிவைடட் பை 6ங்கிறது ஆன்சர். இது எதுக்கு அப்படின்னா ரேடியனில் நம்ம டீட்டா ஆங்கிள் இருக்கிறத ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பை டிவைடட் பை 180 டிகிரியால் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணுவோம். இதுவே ஃபைண்ட் த டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற ரேடியனை கன்வெர்ட் டு டிகிரியாக மாற்றும் போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். என்ன இருக்குது அப்படின்னா பை டிவைடட் பை 3 இருக்குங்க இல்லையா? நம்ம இதுவரையும் பை டிவைட் பை 180ஆல் ரேடியனை கன்வெர்ட் பண்ணணும். இங்கே டிகிரி கன்வெர்ட் பண்ணும்போது 180 டிவைடட் பை பையாக மாறும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிறது ரேடியன் கன்வெர்ட் டு டிகிரி. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இதை பைக்கு பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 6 3s are 18, 0. இப்போ நமக்கு எவ்வளோ டிகிரி கிடைக்குது அப்படின்னா 60 டிகிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சேம் மாடல் பை டிவைடட் பை 9 இன்ட்டு 180 டிவைடட் பை பை. இதுக்கும் பை பை கேன்சல் பண்ணும்போது 1 9 is 9, 2 9s are 18. ஸோ 0. எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா 20 டிகிரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ரைட் த ஃபஸ்ட் கொஷின் 2 பை டிவைடட் பை 5 இன்ட்டு 180 டிவைடட் பை பை. ஸோ பைக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 5 is 5,
3 5s are 15, remainder 30, 6 5s are 30. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 into 36 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2 into 36 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ அப்படின்னா 72 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னும் 7 pi divided by 3 into 180 divided by pi. ஸோ pi கட் பண்ணிடுறோம். 1 3s 3, 6 3s are 18, 0. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 7 6 are 7 into 60 டிகிரி அப்படின்னு இருக்கு. 7 6 are 42, இங்கே ஒரு 0 இருக்குங்க இல்லையா. ஸோ 420 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் தே சேம் மாடல் 10 pi divided by 9 into 180 divided by pi. இது வந்து நமக்கு எதுக்குன்னா டிகிரி கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ pi கட் பண்ணிக்கலாம். 1 9 is 9, 2 9s are 18, 20. இப்போ 10 into 20 மல்டிப்ளை பண்ணும்போது 10 20s are 200 டிகிரிங்கிறது நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஷுட் பி த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்குலர் ரன்னிங் பாத் அரௌண்ட் வித் அன் அத்லெட் மஸ்ட் ரன் 5 terms இன் ஆர்டர் டு டிஸ்கிரைப் 1 கிலோமீட்டர். அதான் நமக்கு தெரியும், இதுதான் சென்டர் ஆஃப் பாத் 0ங்கிறது தெரியும். நமக்கு ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது தீட்டாவாக இருக்கும். இதுதான் வந்து சர்க்குலர் பாத் இருக்கும். நமக்கு இங்கே டோட்டலாக சர்க்கிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரன் பண்ணும்போது 5 times ரன் பண்ணுறாங்க. எதில்? கிலோமீட்டரில் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இப்போ நமக்கு நார்மலாக ஃபார்முலா தெரியும். S = என்ன அப்படின்னா R θ. இந்த மாதிரி நமக்கு லென்த் ஆஃப் த ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது S = என்ன அப்படின்னா R θ. நமக்கு இருக்கிறது கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் = ஹவு many மீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். நமக்கு எத்தனை டைம்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா 5 times ரன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டிவைட் பண்ண மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை டைம்ங்கிறதால 5 times சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால் 1000 என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைடட் பை 5. நம்ம கன்வெர்ட் டு மீட்டருக்கு 1 ரவுண்டுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 1000 டிவைடட் பை 5ங்கிறது நமக்கு எஸ்ஸோட வேல்யூ. S = 1000 டிவைடட் பை 5. இதில் ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஆங்கிள் நமக்கு தெரியாதனால டீட்டான்னு வச்சுக்க போகிறோம். அந்த டீட்டா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 1 ரவுண்ட், அதாவது சர்க்கிளோடைய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோடைய டோட்டல் டிகிரி எவ்வளோனா 360. இங்கே நம்ம கொஷினில் கொடுக்கல, நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிளோட டிகிரி எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. இப்போ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா நமக்கு நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் ஷுட் பி த ரேடியஸ். அப்போ கொஷின் என்ன அப்படின்னா ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே இருக்கிற டோட்டல் வேல்யூவில் இந்த சர்க்கிளை வந்து 5 times ரன் பண்ணி போகிறாங்க. அதில் எதுலனா கிலோமீட்டரில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம அதை கன்வெர்ட் பண்ணும்போது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். இதில் நமக்கு மீட்டராக மாற்றும் போது 5 times ரன் பண்ணுறாங்க. அப்போ 5ஆல் என்ன பண்ணுவோம், 1 ரவுண்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏன்னா ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1 ரவுண்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அதை 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு சர்க்கிளோட டோட்டல் டிகிரி எவ்வளோனா 360 டிகிரி. ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். S = R θ. அப்போ எஸ்ஸோட வேல்யூ எப்படின்னா 1000 டிவைடட் பை 5 = ரேடியஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 360 டிகிரி. எப்பயுமே நமக்கு டீட்டா வந்து எதில் இருக்குன்னா ரேடியனில் தான் இருக்கணும். ரேடியனில் இருந்துச்சுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், pi டிவைடட் பை 180ஆல். இந்த சம்மை பொறுத்தவரை எல்லாத்தையுமே pi டிவைட் பை 180 டிகிரியால் கட்டாயம் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு டீட்டா இருக்கிறத ரேடியனில் தான் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 9 டேபிளில் வரும். 9 4s are 36, 2 9s are 18 வருங்களா. 9 4s are 36, 2 9s are 18. 1 2 is 2, 2 2s are 4 எழுதியாச்சு. நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ பாருங்கள், பையோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 22 டிவைட் பை 7 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 1000 டிவைட் பை 5 = ரேடியஸ் இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22 டிவைட் பை 7. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதால் ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகலாம். ஸோ 1000 டிவைட் பை 5 இங்கே இருக்கிற டிவைட் வேல்யூ இங்கே மல்டிபிளாக மாறும். 2 × 22ங்கிறது நமக்கு இங்கே டிவைடாக வந்துடும். = என்ன அப்படின்னா ரேடியன்ஸ். 2 டேபிளில் கட் பண்ணலாம். 1 2 is 2, 5 2s are 10, 0 0 வரும். ஸோ 5 டேபிளில் கட் பண்ணுறோம் அப்படின்னா 100 வரும். ஸோ அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 11 2s are 22, 50 2s are 100. நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 50 × 7 டிவைடட் பை 11. நமக்கு ரேடியஸ் பாருங்கள், R = 50 × 7 டிவைடட் பை 11 அப்படின்ட்டு. ஸோ 5 7s are 35. ஸோ 350 டிவைடட் பை 11 அப்படின்ட்டு.
ஸோ 350 டிவைட் பை 11 இருக்குன்னா இதை டிவைட் பண்ணிக்கலாம். 350யை 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும் அப்படின்னா 3 11s are 33, ரிமைண்டர் என்ன 20. ஸோ 111 இஸ் 11, ரிமைண்டர் 9. பாயிண்ட் கொடுத்து 0 கொடுத்தோம் அப்படின்னா 8 11s are 88, ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2. ஸோ 0.0னா 111 இஸ் 11, அகைன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9 வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 31.81 மீட்டர். நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 31.81 மீட்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th ஒன்று. In a circle of diameter 40 cm, the chart is of length 20 cm. Find the length of the minor arc of the chart கேட்குறாங்க. நமக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ட்ரா பண்ணுறதில் மைனர் ஆர்க்குங்கிறது இதுதான். நமக்கு மைனர் ஆர்க்குங்கிறது இந்த ஆர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான். சார்ட்டுங்கிறது நம்ம ட்ரா பண்ணுறது நார்மலாக நமக்கு ஒரு சர்க்கிளில் ஒரு ட்ராப், இதுதான் வந்து சார்ட்டுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ சார்ட் நமக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். ஒரு சர்க்கிளில் ரேடியஸுங்கிறது 20 கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 40 கொடுத்ததுனால அதை கன்வெர்ட் பண்ணும்போது ரேடியஸ் எவ்வளோனா 20 சென்டிமீட்டர். டயாமீட்டர் 40, ஸோ கன்வெர்ட்டுனா ஹாஃப் தான் நமக்கு வரும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 20 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் இந்த சைடு இருக்கிறது ரேடியஸ் தான், இந்த சைடு இருக்கிறது ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் என்ன இருக்குன்னா 20 இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ட் ஆஃப் த லென்த். சார்ட் ஆஃப் த லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், எல்லா சைடுமே நமக்கு எவ்வளோ இருக்குன்னா காமனாக இருக்குது. 20 20 20 இருக்குது. இப்படி 20 20 20 எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது என்ன ட்ரையாங்கல்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கலாக இருந்துச்சுன்னா இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? கட்டாயம் 3 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எவ்வளோ டிகிரி இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். அதுதான் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு எடுத்துருக்கோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா மைனர் ஆர்க் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க், அதாவது எஸ்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ரேடியஸ் தெரியும் நமக்கு, ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு தெரியும். இதுதான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரேடியஸ் எவ்வளோன்னா 20 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி. இதில் எப்பயுமே டீட்டா வந்து எதில் எழுதணும்னா ரேடியனில் தான் எழுதணும். ரேடியனில் எழுதும்போது எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பை டிவைடட் பை 180 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணும். பை டிவைடட் பை 180 டிகிரியால் கட்டாயம் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 1 6 is 6 3 6 are 18. நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 20 பை டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ 20 டிவைடட் பை 3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன எழுது அப்படின்னா 22 டிவைடட் பை 7 எழுதுவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 22 இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ணும்போது 440 டிவைடட் பை 3 7s are 21. இப்போ 440யை 21ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் கொடுத்தோன்னா 42ன்னு கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 220. நமக்கு வந்து இது கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் நம்பர். அப்போ 0 கொடுத்து தான் பாயிண்ட் கொடுத்து 200 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ எத்தனை டைம்ஸ் எழுதும் அப்படின்னா 9 டைம்ஸ் எழுதும்போது எவ்வளோ வரும்னா 189. 9 டைம்ஸ் எழுதும்போது எப்படி இருக்குன்னா 189. ஸோ சப்ரா பண்ணும்போது நமக்கு 11 கிடைக்கும். பாயிண்ட் கொடுத்தோன்னா 0 கொடுத்தோன்னா அகைன் எத்தனை டைம்ஸ்னால் 5 டைம்ஸ். ஸோ 21 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 105 கிடைக்கும். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் போதும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 20.95. என்ன மெஷர் இருக்குது பாருங்கள், சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க் எவ்வளோ அப்படின்னா 20.95 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 5th கொஷின். ஃபைண்ட் த டிகிரி மெஷர் ஆஃப் த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 100 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க்கும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு டீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேடியஸ் எவ்வளோனா 100 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து எஸ்ன்னு எடுத்துக்குவோம். அது வந்து 22 சென்டிமீட்டர். இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்தாங்கன்னா எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. டீட்டாவோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியஸோட வேல்யூ அப்படின்னா 100 இன்ட்டு டீட்டா. இந்த டீட்டா நமக்கு கொடுத்தாலே கட்டாயம் எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பை டிவைடட் பை 180. எப்பயுமே எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா பை டிவைட் பை 180. ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா பை டிவைட் பை 180ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 0க்கு 0 கட் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் கட் பண்ணும்போது 5 2s are 10 9 2s are 18. இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். 22 ஈக்குவல் டு 5 தீட்டா பை 5 பை தீட்டா டிவைடட் பை 9 இருக்குது. ஸோ நம்ம டீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டீட்டா மட்டும் கூட ஈக்குவலுக்கு இந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா 22 இன்ட்டு 9 டிவைடட் பை 5 பை ஈக்குவல் டு டீட்டா.
ஸோ இந்த பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 22 டிவைடட் பை 7. பையோட வேல்யூ என்னென்னா 22 டிவைட் பை 7, 22 இன்ட்டு 9 டிவைடட் பை 5 இன்ட்டு 22 டிவைட் பை 7 ஈக்குவல் டு தீட்டா. ஸோ ரெசிப்ரோக்கெலாம் மாறும்போது 22 இன்ட்டு 9 டிவைடட் பை 5 இன்ட்டு 22, இந்த 7 என்னவாகும் அப்படின்னா நமக்கு மல்டிபிளாக மாறும். ஸோ 22க்கு 22வை நம்ம கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு 9 7s ஆர் எவ்வளோ அப்படின்னா 63 டிவைடட் பை 5. தீட்டா ஈக்குவல் என்ன 63 டிவைடட் பை 5. நமக்கு ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எப்போவுமே என்ன எழுதணும் அப்படின்னா ஒன்று டிகிரி மினிட்ஸில் தான் நம்ம எழுதுவோம். ஸோ 63ஐ ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 5 இஸ் 5, ரிமைண்டர் 1 13. ஸோ 2 5s ஆர் 10, ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது 3 இருக்குது. நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 12 டிகிரி இருக்குது. பேலன்ஸ் எப்படி எழுதுவோம் நமக்கு பாருங்கள், 3 டிவைடட் பை 5 எழுதுவோம். இந்த டிகிரியை அடுத்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணால் மினிட்டு கன்வெர்ட் பண்ணணும். மினிட்டு கன்வெர்ட் பண்ணணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 5 இஸ் 5, here 12 5s ஆர் 60. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 12 இன்ட்டு 3 இருக்குது. 12 3s ஆர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 36. அப்போ 12 டிகிரி 36 மினிட்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்பயுமே டிகிரிக்கு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் எழுதக்கூடாது. அதை எதுக்கு கன்வெர்ட் பண்ணால் மினிட் கன்வெர்ட் பண்ணணும். அதுலேயும் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ வர ஆன்சரோட மறுபடியும் எதை மல்டிப்ளை பண்ணுவோம்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஆங்கிள் என்ன அப்படின்னா 12 டிகிரி 36 மினிட் அப்படின்ட்டு இருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6th கொஷின். 6th வாட் த லென்த்னு கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்குறாங்க. அதாவது எஸ்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ த சென்டர் ஆஃப் த ஆங்கிள் இஸ் மெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 41 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது 10 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரேடியஸ் நமக்கு தெரியும், ஆங்கிள் தெரியும். இப்போ ஃபார்முலா எஸ்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஆர் தீட்டா. ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 10 இன்ட்டு ஆங்கிள் எவ்வளோனா 41. எப்பயுமே டிகிரி நம்ம கொடுத்தாங்கன்னா எதில் கன்வெர்ட் பண்ணுவோம், ரேடியனில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ பை டிவைடட் பை 180ஆல் மறக்காமல் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 0க்கு 0 கன்வெர்ட் பண்ணிடுவோம். கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 41 இன்ட்டு பை டிவைடட் பை 180 அப்படின்னு இருக்குது. இதில் பையோட வேல்யூ எவ்வளோன்னா 22 டிவைடட் பை 7. ஸோ 41 டிவைடட் பை 180 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 நம்ம எழுதுவோம். புரியுதுங்களா? 41 டிவைட் பை 180 இன்ட்டு 22 டிவைட் பை 7. இது ரெண்டுமே நமக்கு 18 தான் வரும். சாரி, 0 கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? 41 டிவைட் பை 18 பை இவன் இருக்குது. ஸோ 41 டிவைட் பை 18 பையோட வேல்யூ என்னென்னா 22 டிவைட் பை 7. இது 2 டேபிளில் கட் பண்ணுறோன்னா 11 2s ஆர் 22, 9 2s ஆர் 18. அது 41ங்கிறது ப்ரைம் நம்பர், நமக்கு வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 41 இன்ட்டு 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 41 இன்ட்டு 11 டிவைடட் பை 9 இன்ட்டு 7. 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 451 டிவைட் பை 9 7s ஆர் எவ்வளோனா 63. நமக்கு ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டிவைட் பண்ணுவோம். ஸோ 451 இதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 63ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 7 டைம்ஸ் 63ஐ மல்டிப்ளை பண்ணுறோன்னா 441 கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10. பாயிண்ட் கொடுத்து நம்ம 0 கொடுக்குறோம். ஸோ 1 டைம்ஸ் தான் போட முடியும். 163 இஸ் 63. ஸோ 100லேருந்து 63ஐ சப்ரா பண்ணுற ஆன்சர் எவ்வளோனா 37. ஸோ பாயிண்ட் கொடுத்ததுனால 0 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5 இன்ட்டு 63ஐ மல்டிப்ளை பண்ணுறோன்னா 315 நமக்கு கிடைக்கும். ஸோ 370ஆல் 315 சப்ரா பண்ணுறோன்னா 55 கிடைக்கும். ஸோ பாயிண்ட்க்கு கொடுத்ததுனால 0 கொடுத்துக்குறோம். இப்போ எத்தனை டைம்ஸ் கொடுக்குறோன்னா 8 டைம்ஸ் கொடுக்கலாம். 8 டைம்ஸ் கொடுத்தோன்னா 504 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபீட்டில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 7.158. 2 பிளேசஸ் போதுன்னா 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7.16 ஃபீட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோனா 7.16 ஃபீட். புரியுதுங்களா? Next 7th question. If in two circles arcs of the same subtend angles 60 degree and 75 degree கொடுத்துருக்காங்க at the center find the radius of the ratio of the radius கேட்குறாங்க. நமக்கு ரேஷியோ எதில் கேட்குறாங்கன்னா ரேடியஸில் கேட்குறாங்க. ரேடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 டிகிரி 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது அதுக்கு 60 டிகிரினும் செகண்ட் ஒன் ஆங்கிளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 75 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரேடியஸ் R1 எடுத்துக்கலாம். இதுக்கு ரேடியஸ் வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன எடுத்துக்கிறோம்னா S1 S2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ S1 S2 ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சேம் சொல்லியிருக்காங்க. சேம்னா S1 ஈக்குவல் டு S2. இப்போ எஸ்ஸோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா R θ நமக்கு தெரியும். S ஈக்குவல் டு என்ன தெரியும் அப்படின்னா R θ.
இப்போ S1 எடுத்துகிட்டு எடுத்துக்குவோம் R1 தீட்டா, S2 எடுத்துகிட்டு எடுத்துக்குவோம் R2 தீட்டான்னு எடுத்துக்குவோம். R1 தீட்டா ஈக்குவல் டு R2 தீட்டா. ஸோ R1 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R1 தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60. எப்போயுமே ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா எதில் கன்வெர்ட் பண்ணுவோம், ரேடியனில் தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ரேடியன் கன்வெர்ட் பண்ணும்போது எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா பை டிவைடட் பை 180. ஸோ R2 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ இதில் என்னென்னா 75. இதுவும் நமக்கு ரேடியனில் தான் கன்வெர்ட் பண்ணுறதுனால எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா பை டிவைடட் பை 180 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால பை டிவைட் 180 டிகிரி நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது R1 டிவைடட் பை R2, ஏன்னா நம்ம ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R1 இங்கே இருக்குது, R2 இந்த சைடு வரும்போது இங்கே இருக்கிற இந்த 75 இந்த 60 என்ன ஆகும்னா இங்கேயே இருக்கும். ஸோ இது ரெண்டு நம்ம கட் பண்ணும்போது எந்த டேபிளில் 5 டேபிளில் கட் பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10, இங்கே 1 5 is 5, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4 3s are 12, 5 3s are 15. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா R1 டிவைடட் பை R2 ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 4. நமக்கு ரேஷியோவில் கேட்டதுனால R1 ரேஷியோ R2 ஈக்குவல் டு 5 ரேஷியோ 4. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோனா 5, செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோனா 4 அப்படிங்கிறது. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, 2 சர்க்கிளோடைய ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, 60 டிகிரியும் 75 டிகிரியும் நம்ம கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா ரேஷியோவில் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா தெரியும், S ஈக்குவல் டு R தீட்டா அப்படின்னு. 2 சர்க்கிள் இருக்கிறதுனால இது S1 S2 நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஃபார்முலாவில் R1 தீட்டா ஈக்குவல் டு R2 தீட்டா. நமக்கு ஆங்கிள் வந்து கட்டாயம் டிஃபராக தான் இருக்கும். ரேடியஸும் நமக்கு இதில் டிஃபர் வரும். ஸோ R1 தீட்டா ஈக்குவல் டு R2 தீட்டா. R1 ஆங்கிள் நம்ம கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் கன்வெர்ட் பண்ணுவோம்னா ரேடியலில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஆங்கிள் கொடுத்ததுக்கப்புறம் ரேடியலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா பை டிவைடட் பை 180 டிகிரியில். ஸோ R2 ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கிறது 75 இன்ட்டு பை டிவைடட் பை 180. ஸோ இது இந்த பக்கம் என்ன ஆகும், 2 ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவல் டு வரும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா R1 60 டிகிரி ஈக்குவல் டு R2 75 டிகிரி. R1 R2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற R2 இந்த பக்கம் வரும்போது டிவைடாக மாறிடும். இங்கே இருக்கிற 75 எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற 60 என்னவாகும்னா டிவைடாக மாறும். ஸோ இதை கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 5 டிவைடட் பை 4. ஸோ டிவைடில் இருக்குது, இந்த ரேஷியோ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா R1 ரேஷியோ R2 ஈக்குவல் டு 5 ரேஷியோ 4 அப்படின்ட்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். The perimeter of the certain sector of a circle is equal to the length of the arc கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா செமி சர்க்கிள் ஆஃப் ஹேவிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ரேடியஸ் தான். ரெண்டுக்குமே ரேடியஸ் வந்து டிஃபர் கிடையாது, ரெண்டுமே சேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ஆங்கிள் ஆஃப் த செக்டர் இஸ் டிகிரி, மினிட்ஸ் அண்ட் செகண்டில் கேட்குறாங்க. அதாவது கன்வெர்ட் பண்ணுற அந்த ஆங்கிள்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா மினிட்ஸ் செகண்டில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் த சர்க்கிள், பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் எதுக்கு அப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த செமி சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. இப்போ இதுக்கு பெரிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை டோட்டலாக ஆட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குங்களா. ஸோ ஆரையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2R, இங்கே ஒரு நமக்கு S இருக்குது. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு S1 + 2R நம்ம ஆட் பண்ணுவோம். இதோடைய பெரிமீட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா S1 + 2R. இதில் இதோடைய வேல்யூ இருக்கிறதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க, அதே இதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. S2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இதோடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் எதுக்குன்னா இந்த செமி சர்க்கிளுக்கு ஈக்குவல். அப்போ இந்த லென்த் ஆஃப் ஆர்க்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா S2ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுக்கும் ஒரு ரேடியஸ் என்னென்னா ஈக்குவல். இதில் நமக்கு செமி சர்க்கிள் அப்படின்னா செமி சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியாக இருக்கும். செமி சர்க்கிளோட டிகிரி எவ்வளோனா 180. ஸோ இதில் நமக்கு தெரியாது, ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S1ஓட ஆங்கிள் நமக்கு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது S1 இந்த R அதாவது சுற்றி இருக்கிற ஆட் பண்ணும்போது R ஆட் பண்ணும்போது 2R + S1 இதான் இதோட பெரிமீட்டர். இந்த பெரிமீட்டருக்கு இந்த செமி சர்க்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ S2 = P. அப்போ S2 எப்படி எழுதலாம் அப்படின்னா பெரிமீட்டர் இருக்கிறதுனால S1 + 2R அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ S2 = எப்படி எழுதலாம், S1 + 2R அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். S2 நார்மலாக S ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா R தீட்டா. S ஓட வேல்யூ என்ன அப்படின்னா R தீட்டா. இப்போ இதில் S2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது S2க்கு என்ன எழுதலாம், R2 தீட்டான்னு எழுதிக்கலாம். S2 எழுதும்போது R2 தீட்டான்னு எழுதிக்கலாம். S1க்கு என்ன எழுதலாம்னா R1 தீட்டான்னு எழுதுவோம் நம்ம. S1க்கு ஆனால் ரேடியஸ் இதில் என்னவா இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு நினைக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட ஆங்கிள் தெரியும் நமக்கு, S2ஓட ஆங்கிள் தெரியும் எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா S2 = S1 + 2Rன்னு எழுதுகிறோம்.
இந்த S1க்கு என்ன அப்படின்னா ஆர் டீட்டான்னு எழுதிக்கலாம். S2க்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா ஆர் டீட்டா அப்படின்னு இதுக்கும் எழுதிக்குவோம். ஈக்குவல் டு S1க்கு என்ன எழுதலாம் ஆர் டீட்டா ப்ளஸ் 2Rன்னு எழுதுவோம். ஸோ இதில் நம்ம காமனாக என்ன எடுத்துக்கலாம்னா ஆரை வெளில எடுத்துடலாம். ஸோ ஆரை காமனாக வெளில எடுக்கும்போது டீட்டா ப்ளஸ் 2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆருக்கு ஆர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 2R. இந்த ஆரை காமனாக வெளில எடுக்கும்போது ஆறு ப்ளஸ் 2ன்னு இருக்கும். ஆறு கட் ஆகிட்டா என்ன கிடைக்கும்னா டீட்டா ஈக்குவல் டு 2 டீட்டா ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இதில் நம்ம எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் 2. ஆங்கிள்ஸ் கன்வெர்ட் பண்ணால் கட்டாயம் ரேடியனில் மாற்றுவோம். ஸோ இப்போ டீட்டா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பை டிவைடட் பை 180 ஈக்குவல் டு இதுவும் டீட்டா இன்ட்டு என்ன வரும்னா பை டிவைடட் பை 180 ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டீட்டா இன்ட்டு பை டிவைடட் பை 180 ஈக்குவல் டு பை இன்ட்டு 180 பை டிவைடட் பை 180 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. இதில் பாருங்கள், இதில் S2ஓட ஆங்கிள் நமக்கு தெரியும் எவ்வளோனா 180 டிகிரின்னு தெரியும். அப்போ S2ல் ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோனா 180. ஸோ இந்த இடத்துல 180 இன்ட்டு பை டிவைடட் பை 180 ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு பை டிவைடட் பை 180 ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். இதோடைய S1க்கு நமக்கு தெரியாது, அதோட ஆங்கிள் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 180க்கு 180 கட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், பை ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு பை டிவைடட் பை 180 ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இந்த 2 இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். ஸோ பை மைனஸ் 2 ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு பை டிவைடட் பை 180. ஸோ பையோட வேல்யூ தெரியும் 22 டிவைடட் பை 7. ஸோ பை மைனஸ் 2 ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு பையோட வேல்யூ எவ்வளோனா 22 டிவைடட் பை 7 இன்ட்டு இங்கே கீழே என்ன இருக்குது அப்படின்னா 180. ஸோ இதோட வேல்யூ பையோட வேல்யூ எவ்வளோ எழுதிக்கலாம் 22 டிவைடட் பை 7 எழுதிக்கலாம். பையோட வேல்யூ டேரக்ட் டீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 22 மைனஸ் 7 2s are 14 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு 22 டிவைட் பை 7 இன்ட்டு 180. ஸோ 22லேருந்து 14 சப்ரா பண்ணுற வேல்யூ இல்லைன்னா 8. ஸோ 8 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு 22 டிவைட் பை 7 இன்ட்டு 180. ஸோ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 8 டிவைட் பை 7 இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 7 இன்ட்டு 180 டிவைட் பை 22 ஈக்குவல் டு டீட்டா. ஸோ 7க்கு 7 கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4 2s are 8 11 2s are 22. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 4 இன்ட்டு 180 டிவைடட் பை 11. ஸோ 4 இன்ட்டு 180 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு டீட்டா. ஸோ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4 இன்ட்டு 180 மல்டிப்ளை பண்ணும்போது 720. 720 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு டீட்டா. 720 நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 720. ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 6 11s are 66 ரிமைண்டர் 12லேருந்து 6 60. ஸோ 5 11s are 55 ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆங்கிளில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க 65 டிகிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு 5 டிவைடட் பை 11 இருக்குது. 5 டிவைடட் பை 11 எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 6 5s are 30 300. 300 எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 11ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 11s are 22 ரிமைண்டர் 8 80. 7 11s are 77 ரிமைண்டர் நமக்கு 3 இருக்குது. ஸோ 2 டிஜிட்டில் இருக்கும்போது 27 மினிட்ஸ். அடுத்து செகண்டுக்கு பண்ணும்போது அதே மாதிரி தான் 3 டிவைட் பை 11 இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 180 கிடைக்குது. ஸோ 180 எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 11ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 111 இஸ் 11 ரிமைண்டர் 770. ஸோ 6 11s are 66 ரிமைண்டர் 4 நமக்கு இருக்குது 16. அப்போ 16 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 65 டிகிரி 27 மினிட்ஸ் 16 செகண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 9th கொஷின். an airplane propeller rotates 1000 times per minute கொடுத்துருக்காங்க. find the number of degrees that the point on the edge of the propeller will rotate in 1 second சொல்லியிருக்காங்க. நமக்கு செகண்டு, ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன per minute கொடுத்துருக்காங்க. 1000 times என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 minute கொடுத்துருக்காங்க. per minuteனா 1 minutes கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஏன்னா கொஷின் வந்து நமக்கு ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்கன்னா செகண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 செகண்ட் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா எதால் பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணுவோம்.
ஸோ கட் பண்ணும்போது 0 0 கட் ஆகிடும். ஸோ இங்கே பண்ணும்போது 2 டேபிளில் 50 டைம்ஸ் இது என்ன வரும் அப்படின்னா 3 2s are 6. அப்போ 1 செகண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 50 டிவைடட் பை 3 டைம்ஸ் வருது. எத்தனை டைம்ஸ் வருது? 50 டிவைடட் பை 3 டைம்ஸ் வருது. அதை ஒன் டைமுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 1 டைம்ஸ் நமக்கு இதுனா எவ்வளோ டிகிரி வரும்? டிகிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சர்க்கிளோட டிகிரி எவ்வளோனா 360 டிகிரி. ஸோ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது 50 டிவைடட் பை 3 டைம்ஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 3 இன்ட்டு ஒரு சர்க்குலர் டிகிரி எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. ஸோ கட் பண்ணும்போது 1 3 3 12 3s are 36 0. ஸோ 50 இன்ட்டு 120. ஸோ 50 இன்ட்டு 120 மல்டிப்ளை பண்ணும்போது 5 12s are எவ்வளோ அப்படின்னா 60. ஸோ 5 12s are 60. இங்கே இருக்க 2 zeros. இப்போ எத்தனை டைம்ஸ் நமக்கு வருது அப்படின்னா செகண்டுக்கு அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் எவ்வளோனா 6000 டிகிரிஸ். சரி 50 டிவைட் பை 3 டைம்ஸுக்கு எவ்வளோ டிகிரி வரும்னா 6000 டிகிரி நமக்கு வரும். புரியுதுங்களா? Next 10th question. A train is moved on a circular track of 1500 meter radius கொடுத்துருக்காங்க at the rotate of 66 km per hour. What angles will it turn in 20 seconds சொல்லியிருக்காங்க. அதாவது 20 எதுக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் இருக்குது. ஆனால் எதில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர் ஃபார் ஹவர் சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்பயுமே கிலோமீட்டர், அதாவது கிலோமீட்டர் ஃபார் ஹவரை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றும்போது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 5 டிவைடட் பை 18 மல்டிப்ளை பண்ணுவோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5 டிவைடட் பை 18. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற வேல்யூவை நம்ம மாற்ற போகிறோம். மாத்திரை எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா கன்வெர்ட் டு மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற போகிறோம். எத்தனை செகண்டுக்கு? 20 செகண்டுக்கு. 1 செகண்டுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 66 இன்ட்டு 5 டிவைடட் பை 18 எதுக்கு? மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இதுவே நம்ம 20 செகண்டுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 66 5 டிவைடட் பை 18 இன்ட்டு 20. 1 செகண்டுக்கு இங்கே கொடுத்துருக்கிற நமக்கு மாற்றும் போது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்னா கொடுத்துருக்கிற அந்த மெஷரில் 5 டிவைட் பை 18ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுவே நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்க எவ்வளோனா 20 செகண்டு. ஸோ 20 செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 66 இன்ட்டு இது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 5 டிவைட் பை 18 1 செகண்டுக்கு 20 செகண்டுங்கிறதுனால 20ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 6 3s are 80. இங்கே 2 3s are 6 2 3s are 6. மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 11. இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 வரும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். 11 இன்ட்டு 5 இன்ட்டு 20 டிவைட் பை 3 இருக்குது. ஸோ 5 2s are 10. 11 இன்ட்டு 5 2s are 10 டிவைட் பை 3. ஸோ 10 இன்ட்டு 11 வரும்போது 110 டிவைட் பை 3 இருக்கும். எதுக்கு நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னா மீட்டரில் தான் இருக்குது. நமக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது செகண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா தெரியும். எஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் அப்படின்னா ஆர் தீட்டா. இதோட வேல்யூ தான், அதோட ரவுண்ட் பண்ணுறதே எவ்வளோனா எஸ்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 110 டிவைட் பை 3. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீட்டா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ அப்படின்னா 110. இங்கே இருக்கிற ஒரு 0 இருக்குது இல்லையா? 5 2s are 10. இங்கே இருக்க ஒரு 0 போடலை. ஸோ 1100 டிவைட் பை 3 இருக்குது. ஸோ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ 1100 டிவைட் பை 3. எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு தெரியும். எஸ்ஸோட வேல்யூ என்னென்னா 1100 டிவைட் பை 3 ஈக்குவல் டு ரேடியஸ் எவ்வளோனா 1500 இன்ட்டு தீட்டா. இந்த தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்போவுமே நம்ம எதில் மாற்றுவோம் அப்படின்னா ரேடியண்ட்டில் மாற்றுவோம். ரேடியண்ட்டில் மாற்றும் போது எதால் மாற்றலை பண்ணோம்னா 5 டிவைட் பை 180 டிகிரியால் மாற்றுவோம். இப்போ கேன்சல் பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு பையோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம்னா 22/7 எழுதிக்கலாம். டோட்டலாக கொண்டு வந்து கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவல் டு 150 இன்ட்டு தீட்டா இன்ட்டு பையோட வேல்யூ 22 டிவைட் பை 7. இங்கே ஒரு 18 இருக்குது. இப்போ தீட்டா மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த பக்கம் வரும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் 1100 டிவைட் பை 3. இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 7 18 இருக்குது. ஸோ 7 இன்ட்டு 18. நியூமரேட்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னா 150 இன்ட்டு 22 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா தீட்டா. நமக்கு 0க்கு 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 3 3 6 3s are 18. 3 டேபிளில் கட் பண்ணும்போது 2 3s are 6 5 3s are 15.
நெக்ஸ்ட்டு 11 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 11s are 22, 1 11 is 11, 1 0 ஏற்கனவே 1 0 நம்ம கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 5 is 5, 2 5s are 10 அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ தீட்டா ஈக்குவல் டு நியூமினேட்டரில் 2 × 7 அப்படின்னு இருக்கு. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 2 7s are 14ங்கிறது ஆன்சர். இவ்வளோ டிகிரி எப்படி இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 14 டிகிரி. Next question number 11. A circular metallic plant of radius எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 cm and thickness வந்து 6 millimeterல கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே millimeter கொடுத்துருக்காங்க. Melted and molded என்ன கொடுத்துருக்காங்க into a piece. இதாவது sector of circle thickness சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 cm. அதோடைய thickness எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 cm கொடுத்துருக்காங்க. Find the angle of the sector கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் மெட்டாலிக் கொடுத்துருக்காங்க. இதை மெல்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை மாற்றுறாங்க. எதுவாக மாற்றுறாங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, செக்டராக மாற்றுறாங்க. இப்போ இதோடைய சிலிண்டரோடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 cm. இதோடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 millimeterல கொடுத்துருக்காங்க. இந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா எதால் டிவைட் பண்ணணும்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 10ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 6/10 cm. இந்த செக்டர் கொண்டு வராங்க. இந்த செக்டர் இந்த இருக்கிற இந்த ஷேப்பை வந்து இந்த செக்டராக மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணும்போது அதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 cm கொடுத்துருக்காங்க. இதோட ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதோட ஹைட் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோனா 4 mm. ஸோ மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 10ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 4/10. இங்கே இருக்கிறத அப்படியே மெல்ட் பண்ணுறாங்க. இதுவும் நமக்கு ஈக்குவல். வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு எப்பயுமே ஒரு கிளே இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை மெல்ட் பண்ணி ஒரு கோனாக இருக்கும், அந்த கோனையை ஸ்பியராக மாற்றுவோம். அது மாதிரி தான் இது கொடுக்குறாங்க. அப்போ இதோட ரெண்டோட வேல்யூமும் மாறாது, ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து செக்டராக நம்ம மெல்ட் பண்ணுறாங்க, இது வந்து சிலிண்டர் ஷேப். நம்ம ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூம் ஆஃப் செக்டர் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் சிலிண்டர். ஆங்கிள் கொடுக்கறதுனால நமக்கு வேல்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலானா πr²hங்கிறது வேல்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா. நமக்கு இது R1 எடுத்துக்கிறோம், இது R2ன்னு எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து H1 H2ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே செக்டர் கொடுத்ததுனால நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா θ/360ஆல் வேல்யூமாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே செக்டர் இருக்கிறதுனால, இதில் நமக்கு செக்டர் கிடையாது, இதில் செக்டர் இருக்கிறதுனால எதால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா θ/360 இன்ட்டு வேல்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலானா πr²h. இது R2 H2ன்னு எடுத்துக்கிறோம், இது R1 H1ன்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இதை இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ θ/360 இன்ட்டு πr2²h2 ஈக்குவல் டு πr1²h1. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ தான் நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ θ/360 இன்ட்டு π இன்ட்டு R2ஓட வேல்யூ என்ன இருக்குது 16 இருக்குங்களா. ஸோ 16² இன்ட்டு H2ங்கிறது 4/10 ஈக்குவல் டு பை இன்ட்டு R1ஓட ஸ்கொயர்னா 8² இன்ட்டு H1ங்கிறது 6/10. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவலாக நமக்கு பை இருக்கிறதுனால பையை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால தீட்டா மட்டும் அப்படியே இருக்கட்டும், எல்லா வேலையும் இந்த சைடு கொண்டு வரலாம். 8² 8 இன்ட்டு 8ன்னு எழுதலாம். இங்கே என்ன இருக்குது 6. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 360யும் 10 இருக்கும்போது டினாமினேட்டர் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டராக மாறும். டிவைடட் பை இங்கே நியூமரேட்டரில் 16 இருக்கிறதுனால இந்த சைடு வரும்போது 16 இன்ட்டு 16 வரும். இங்கே இருக்கிற வேல்யூ என்ன இருக்குன்னா 4 இருக்குங்களா. இன்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 10 இன்ட்டு 10. நல்லா பாருங்கள், தீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற நியூமரேட்டரில் என்னென்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். 8² 8 இன்ட்டு 8ன்னு எழுதிக்கிறோம் 6. அடுத்து இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ 360யும் 10 வருது, இங்கே நியூமரேட்டராக மாறும் 360 இன்ட்டு 10. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற நியூமரேட்டர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டராக மாறும். 16² வந்து 16 இன்ட்டு 16 எழுதுவோம். இங்கே இருக்கிற 4 ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு 10 எழுதியாச்சுங்களா. இப்போ எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். 10க்கு 10 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 4 is 4, 9 4s are 36. ஸோ 90 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 8 is 8, 2 8s are 16. இங்கே கேன்சல் பண்ணும்போது 1 8 is 8, 2 8s are 16. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கட் பண்ணும்போது 1 2 is 2, 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கட் பண்ணும்போது 1 2 is 2. என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 2s are 8, 5 2s are 10 அப்படின்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு 3 × 45 அப்படின்னு இருக்குது. 3 × 45, 3 × 45 மல்டிப்ளை பண்ணும்போது 3 5s are 15, ரிமைண்டர் 1, 3 4s are 12, 12ஓட 1 ஆட் பண்ணும்போது 13. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 135 இருக்குது. இது எப்பயுமே எதில் மாற்றுவோம் அப்படின்னா ரேடியலில் மாற்றுவோம். ஸோ பை டிவைடட் பை 180. ஸோ கேன்சல் பண்ணும்போது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 5s are 15, 6 5s are 30. இங்கே கட் பண்ணும்போது 2 5s are 10, 7 5s are 35. நெக்ஸ்ட் இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிளில் 9 3s are 27, 12 3s are 36. அகைன் கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9, 4 3s are 12. இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 பை டிவைடட் பை 4ங்கிறது இருக்குது. இப்போ எதில் மாத்திரம் அப்படின்னா ரேடியனில் ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3 பை டிவைடட் பை 4ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.